ஹாய், வணக்கம் மக்களே. எப்படி இருக்கீங்க மக்களே? நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன் மக்களே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் லூட்ஸ் சர்ச்சில் நிற்கிறேன். மாதா கோயிலில் பாருங்க எப்படி இருக்குண்டு பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் நேற்று வந்து நாங்கள் இப்போ இன்றைக்கும் போகிறோம். இந்த முதல் திறந்த வீடியோவில் குறதான் இது. இப்போ நான் வந்து உள்ளுக்கு போகிறோம் திருப்பி கும்பிட்றதுக்கு மாதாவை. நான் 3 நாள் நிற்கிறபடியாக 3 நாள் மாதத்தை கும்பிட்டு தான் நாங்கள் போகிறோம். என்ன சொன்னால் நாங்கள் லண்டன்லேருந்து வந்து நாங்கள் மாதாட்டை நேர்த்தி வச்சு வந்து நாங்கள் இப்போ அந்த நேர்த்தியெல்லாம் முடிக்கணும். என்ன அதெல்லாம் முடிச்சுட்டு வருவோம். பேரங்க உங்களுக்கு காட்டுற முன்னுக்கு எவ்வளோ சனம் நிற்கணும். நிறைய சனம் நிற்குது. நான் நேற்றியான் சேர்ச்சில் காட்டுறேன். நேற்றியோட கூட சனம் வாங்க காட்டுறேன். நாங்கள் வாங்க வீடியோக்குள் போகலாம். நிறைய தமிழ்நாட்டிலலாம் நிற்கும் கிணறு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று நான் இதெல்லாம் உங்களுக்கு காட்டினேன். முதல் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இப்போ இதெல்லாம் நாங்கள் நேற்று வந்து மாதாவெல்லாம் கும்பிட்டோம். இப்போ நான் போகிறேன். இதை நான் உங்களுக்கு காட்டில மற்ற நேற்று போகிறதுக்கு நாங்கள் அங்கே ஒன்று காட்டுறோம் உங்களுக்கு. என்ன சொன்னால் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மழை வந்து நேற்று மழை இன்றைக்கு மழை சரியாக கலைக்குது. பணியாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதியிருக்கு. இது உள்ளுக்கு வீடியோ எடுக்கலாம். ஸ்டாப் பண்ணி பண்ணிக்கிறோம். கலைக்கு சரியா பாருங்க போயிடும் எல்லாம் இது அழி இருக்கு மேலே பார்த்துட்டீங்களா. மேலே எல்லாம் கும்பிட்டு வேறு இன்னும் போய் சரியான காலை. கல்வாரி மலை சொன்னால் இது வந்து இயேசு கல்வாரி மலை, இயேசு பாடுகள் மரணங்கள் சிலுவை பாதை இடம். இது வந்து இந்த வடிவாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு இடம். பாறையில் பார்த்தீங்களா இப்படி எழுஞ்சி பெரிய பெரிய பாறை அறையப்பட்டு சிறிய பாறை காட்சியில் நல்ல வடிவாக அப்படியே போகணும். பேரும் அதை பார்க்கலாம். என்ன வடிவம் எடுத்து பாருங்க. இயேசுவின் சிலுவையில் அறையப்பட்ட காட்சியை பார்க்கலாம். இந்தியாவில் வந்து ஆண்டோட கும்பிட்டு இருக்கலாம். பேர் ஒன்று பாருங்க அப்படி இருக்கண்டு பார்த்தீங்கன்னா இதுதான் சிலுவை பாதையின் முதலாம் நிலை. ஆண்டவரை கும்புறதுக்காக பக்தர்கள் அப்படி முழங்காலிலிருந்து ஜபிச்சு கொண்டு போய்கொண்டிருக்கிற பாருங்கள் மக்களே. முழங்காலில் தவண்டு பக்தர்கள் எவ்வளோ ஆர்வமாக ஆண்டவரை கும்புறதுக்காக போய்கொண்டிருக்கணும். ஆண்டவர் எவ்வளோ 3ஆம் நிலை இயேசுநாதரை கொண்டு போயிருந்தார். இதுதான் சிலுவை பாதை 2ஆம் நிலை. ஆண்டவரிடம் சிலுவையை கொடுக்கிறாரு பாருங்கள். நல்லபடியாக கட்டிக்கலாம். சனங்கள்லாம் மாரி இது பெரிய மேலையெல்லாம் கிடக்கு. லூட்ஸுமாக இது மேலையில் கிடக்கு. அப்படியே நாங்கள் போகணும் நடந்தாங்க. இது 4ஆம் நிலைக்கு போகிறோம்.
இது வந்து லுட்ஸுக்கு வந்து கட்டாயம் இந்த மேலே வந்து பார்க்கணும். ஓ இன்னும் முறுக்க நடக்கலாம் 2 தரம் இதால் இப்படியே போகணும் என்ன. இது 4ஆம் நிலை. அதை கொண்டு போய் சிலுவையில் அடிச்சடிச்சு கொண்டு போகிறாங்க பாருங்க. இதில் வந்து ஏசுநாட்டை சிலுவன் வச்சிருக்கணும். இதில் போய் பார்த்து கும்பிட்டு வருவோம். அவங்க ஆடுகள் 2 வெள்ளை அடிக்குது. ஆடு நிற்குது. கவனம் சேருக்குள்ள பார்த்தீங்கன்னா இதில் மாதா வந்து இயேசுநாதரை கும்பிட்டு இருக்கிறோம். காட்சிப்படுத்திருக்கிறேன் பேரும். மாதா வந்து கும்பிட்டு வருகிறேன் பேருங்க. ஆடு மணி கட்டி அடிக்குது. கிணக்கு நிற்கிது ஆடு. கோயில் கணக்கு அழைக்கணும். சரி பார்த்துங்க பெரிய மேலே இந்த மேலையெல்லாம் ஏறி வரும். உடம்புக்கு நல்லது நிறையா ஏறி வர்றது பார்த்தீங்கன்னு சொன்னேன். என்ன அழகாக இருக்கு பேரும். ஆட்டின் மணியாக சத்தம் கேட்குது. சரி சரி எல்லாம் ஆட்டின் மணியும் டாக்டர் சத்தம் கலர் அடிச்சு வச்சுக்கணும். ஆட்டி ஆடுண்டு பேசு நேற்று ஆடு பார்ப்போம்மாங்க. இது வந்து 5ஆம் நிலை. ஆண்டவரை கொண்டு போய் பேரங்க எங்களுக்கே கலைக்குது. ஆண்டவர் அப்படி சில அரைஞ்சு கொண்டு 2 பேரும் 5ஆம் நிலை. இது வந்து 6ஆம் நிலை வேறுங்க. உயரத்தில் நடக்குது. அப்படி இருக்குன்னு வேறுங்க. கல்வாரி பயணம். ஓ தெரியும் மாதா இல்லை. ஆண்டவர் சொன்னது நாங்கள் நடக்க கஷ்டம் இல்லைன்னு எங்களுக்கு எப்படி கஷ்டப்படணும். ஆண்டவர் எப்படி கஷ்டப்பட்டு பேசுகிறோம். 7ஆம் நிலைக்கு வந்துட்டோம். 7ஆம் நிலை. நிலையிலேருந்து போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்ன கல் எல்லாம் கூட கீழே பாருங்க. மேடு பள்ளமாக அப்படி மேலே பக்கம்தான் எனக்கு சரியாக கலைக்குது. இல்லை 8ஆம் நிலைக்கு வந்துட்டேன். பார்த்தீங்களா அப்படி இருக்கணும். மேலே ஏறி சரியாக கதறி கலைக்குது. சுற்றிடுறாங்க சொல்லு வந்து அந்த சைடு எப்படியோ பாருங்க. என்னன்னு சொன்னால் கதைக்கலாம் கதைக்குது. ஆத்து ஆமாம் வாங்க அங்கே காட்டுறேன். 9ஆம் நிலைக்கு வந்துட்டேன். ஆண்டவருக்குள்ளே விழுந்துட்டாரு மக்களே. எவ்வளோ சித்திரவை செய்து ஆண்டவரை கொண்டு போய் கொண்டு வராங்க. ஆண்டவரை மலையில் ஆண்டவரின் 10ஆம் நிலையை பாருங்க மக்களே. இயேசு வந்து சிலுவையில் அறைய போயினும் சிலுவைக்குள்ளே வச்சிருக்கு. அறைய போயினும் உண்மையில் இந்த இடம் ஒரு புதுமையான இடம் மக்களே. வாங்கோ என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை சிலுவையில் அறையினம் பாருங்கோ. அறையினம் அங்கால வந்து ஆண்டவர் அரைஞ்ச காட்சியை பாருங்கோ. அங்கால வந்து ஆண்டவர் நடுவில் அரைஞ்சிருக்கு. 2 கல்லர்களை பக்கத்தில் அரைஞ்சிருக்கணும் பாருங்க சிலுவையில். பார்த்தீங்களா இதோட
பார்த்தீங்களா இனி எங்களுக்கு முடிஞ்சு ஆண்டவர் சிலுவையில் இருந்து ரக்கப்பட்டிருக்கு பாருங்க. 13வது சிலுவையில் இருந்து ரக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் எல்லாரும் கும்பிடினு பாருங்க. வாங்க 4 பேர் நானும் இங்கே கும்பிட போகிறேன். வந்து ஆண்டவர் அடக்கம் செய்கிற காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க. இது வந்து ஆண்டவர் அடக்கம் செய்ய கொண்டு வராங்க பாருங்க கல்லறைக்குள்ளே. அங்கே போய் பார்ப்பீங்க இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய எனக்கு தெரியலை, உங்களுக்கு மட்டும் தெரியுமே. வீட்டில் ஒரு காட்சி இருப்பது எழுப்பி பார்ப்போம். இது அடக்கம் செய்கிற காட்சி. இதில் அப்படியே கொள்ளத்துக்கு நடந்து போகணும் பாருங்க. அப்படியே நடந்து போகணும். அந்த கல் வந்து அந்த வட்ட கல் இருக்குல்ல, அந்த கல் அடைச்சிருந்தது இப்போ விலகப்பட்டிருக்கு. இதுக்காக ஆண்டவர் வந்து பார்த்தீங்களா அவ்வளோ சிவமாலை எல்லாம் மேலே தொங்க வேண்டும். அவ்வளோ பேர் நேற்றுக்கு வந்து செஞ்சுட்டு போயிருக்கணும் பாருங்க. பெட்டிய மேலே ஏன்னா அம்மா மேலேயே பார்த்தீங்களா அப்படியே சட்டியான மேலே அப்படியே கீழே போகணும் நாங்களே. என்ன தண்ணி அங்கே லூட்ஸ் வந்து பெரிய தேசம் பார்த்தீங்களா. நல்ல வடிவாக ஆண்டுகிட்டு கஷ்டங்களை எப்படி சிலுவையில் அறையப்பட்டு வேண்டிய எல்லாம் வடிவாக எல்லாம் செய்து வச்சுருக்கு பார்த்துட்டீங்கன்னா. உங்களுக்கு நீங்களும் டைம் இருந்தால் உங்களுக்கு வந்து பாருங்க மக்களே. இப்போ நாங்கள் கீழே போகிறோம். கீழே போய் தொடர்றோம் வீடியோ. எல்லாரும் சிரிக்கிறோம் என்னென்னு சொன்னால் தலையங்கத்தை போயிடம் லூட்ஸில் நடந்த சம்பவம் மட்டும். ஆனால் நான் வலிக்கு விழுந்து போனேன். இதில் அந்த மேலே தானே சறுக்கி வந்து வலிக்கு விழுந்துவோம் மக்கள் பாருங்க. கையெல்லாம் உடைஞ்சு போடுது. வலிக்கு விழுந்து போனேன். நான் போய் சொல்லிடுறேன் தலையங்கத்தை வந்து கல்லாரி மலையில் நடந்த சம்பவம் ஒன்று போட்டான். சம்பவம் 2 கை நோவுறா கை சரி 2 கையை ஊண்டினோட தான் நெஞ்சு அடி உண்டாகணும். அதாவது கீழே இதாக்கிலேருந்து வலிக்கு போடுது அப்படியே. ஓகே மக்களை தொடரலாம். போல ஆண்டவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். நாங்கள் இதுக்கு யோசிக்கிறோம். என்ன ஆண்டவர் எவ்வளோ கஷ்டப்படுத்துகிற இதெல்லாம் சின்ன பிரச்சனை. தொடர்றோம் வாங்க. உண்மை சந்தோஷம், நல்ல சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொன்னா நான் 25 வருஷம் கிணறு வேணும். இப்போ 3 வந்தாங்க. நண்பன் சுதாரணை கேட்டனா சுதாரணம் தெரியல அவன் போன வருஷம் என்னன்னு சொன்ன. அதோட உங்களை சந்திச்சு என்ன சந்தோஷம். ஓகே ஓகே மக்களே. இவர் எங்களை நம்மளோட ஊர் அண்ணன் சொல்லுவோம். ஃபேஸ்புக் நண்பர்னு சொல்லுவோம். ஃபேஸ்புக்கில் ஒரு இணையத்தை பார்க்கலாம். இல்லை ஓகே சந்திப்போம். ஓகே நாளைக்கு நாங்கள் போயிட்டு ஓகே நாளைக்கு சந்திப்போம். ஓகே Ça ne passera pas là. J'ai besoin que vous reculez. Allez, vous reculez. Allez, s'il vous plaît, s'il vous plaît. C'est pas compliqué. C'est pas compliqué. Reculez là-bas. Allez, allez. hold on. No. Hey.
Magin mai na batta ka pe kan na hara ta tutti bolo na mo ganno. Je vous salue Marie, pleine de grâce. Le Seigneur est avec vous. Vous êtes bénie entre toutes les femmes, et Jésus, le fruit de vos entrailles, est béni. Secondo mistero glorioso, l'ascensione di Gesù al cielo. Dal Vangelo secondo Matteo. Segundo misterio glorioso, la ascensión del Señor. Del Evangelio según San Marcos. Después de hablar con ellos, el Señor Jesús fue llevado al cielo y se sentó a la derecha de Dios. Los discípulos பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சிரமம் பாத்தீங்கன்னா இவ்வளோ சனம் என்ன நல்ல இருப்பா அவன் வச்சு போறீங்களா அவளை லோத்தில் நடந்த சம்பவம் லூட்சில் நடந்த சம்பவம் மகள் பிறந்து விட்டா மக்கள் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து பூசை நடந்து முழுதிரி பவனியெல்லாம் நடந்து லேட்டாக போச்சு வேற நூபிய சனம் இப்போ முடிஞ்சது இங்கே வேறவங்க அழகு வளர்ந்து கடல் போல் இலை போல் வேறங்க லட்சக்கணக்கான சனங்கள் குவிஞ்சு வந்துருக்கு வேறங்க இப்போ நாங்கள் வந்து வீட்டை போகிறோம் எல்லாம் முடிஞ்சுது மீண்டும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே பாய் பாய் நன்றி